இங்க பார் சூர்யா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ எதையும் மறைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றியோன்னு எனக்கு தோணுது. என்ன ஆச்சுன்னு சொல்லுடா. அவர் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவருக்கு எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா வச்சுக்கணும். நீயும் மகாவும் எப்பவும் சேர்ந்து வாழணுங்கிறது தான் இந்த கிழவனோட ஆசைப்பா. சத்தியம் பண்ணி கொடுப்பா. தாத்தா கிட்ட செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு சொன்னா தாத்தா பத்தின உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியது வருமே. நான் என்ன பண்ணட்டும்? முகத்தை காட்டாம திருப்பிக்கிட்டா சரியா போச்சா? என்னன்னு சொல்லு சூர்யா. சூர்யா, சூர்யா, என்னப்பா ஆச்சு? என்னதாண்டா பிரச்சனை? அம்மா, என்னால சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன். சூர்யா, என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்னப்பா சிச்சுவேஷன் உனக்கு? மா, வேண்டாம். சூர்யா, இங்க பாரு, நிஜமாவே சூழ்நிலை தான் காரணமா இல்ல என்கிட்ட உனக்கு சொல்ல விருப்பம் இல்லையா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா. அம்மா, இப்ப வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையாவது மறைச்சிருக்கேன்? நான் என்ன பண்ணாலும் அதுல ஒரு நியாயமான காரணம் இருக்குன்னு தயவு செஞ்சு நம்புங்கம்மா. ஆனா ஒரே ஒரு விஷயம் உண்மை, நான் எப்பவுமே அந்த மகாவை மனசளவுல பொண்டாட்டியை ஏத்துக்கவே மாட்டேன். அந்த அங்கீகாரத்தையும் கொடுக்க மாட்டேன். சூர்யா, நீ இததாண்டா ஒவ்வொரு தடவையும் சொல்ற. ஆனா இப்ப என்னவோ அவகிட்ட ரொம்ப விருப்பத்தோட நடந்துக்கிறியே, அது ஏன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா? சரி சூர்யா, என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு உன்கிட்ட காரணம் இருக்கட்டும். ஆனா நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறதெல்லாம் நிஜம்னு மகா நம்பிட்டா அவ மனசுல ஏகப்பட்ட கற்பனை வளரும். அதை எப்பறம் நீ சரி பண்ணுவ? என்னைக்காவது ஒரு நாள் இது அத்தனையும் பொய்ன்னு தெரியும் போது அவளை நீ எப்படா சமாதானப்படுத்துவ? நீயா வலுக்கட்டாயமா ஒரு பொண்ணோட மனசை கெடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு சூர்யா.